எது கட்டினா நீங்க பெரிய சிங்கர், மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிப்பீங்க, என்ன நல்லா வச்சிருப்பீங்கன்னா கட்டினேன். என்ன கல்யாணம் கட்டினதா சொன்ன, ஏன்டி கைய கட்டின? ஒரு மரியாதைக்காக கட்டினேன். வேணா சொல்லுங்க, இறக்கிறேன். ஐயோ, நீ கைய கட்டினு சொல்லடி, ஏன்டி கை தர ஏன் கைய கட்டின? நான் இல்லாத நேரமா பார்த்து எவளாச்சும் வந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டா? நான் என்ன புத்தக கூடமா? எவளாவது என்ன தூக்கிட்டு போறதுக்கு கைய அவுத்து விடுறே. இப்ப புரியுதா? இந்த மணிபாரதிங்கிற பெட்டிக்கு நான் தான் சாவி. ஏமா, அவரே ஒரு அட்டை பெட்டி, அவருக்கு எதுக்குமா சாவி? ஒரு நாள் பேப்பர்கார வந்து இவரை இறங்கி எடுத்துட்டு போறான், அப்ப தெரியும் உனக்கு. என்னடா சொன்ன? சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். அடிச்ச அடியில காது கிழிச்சு ரத்தம் வருது, பஞ்சு வச்சு துடைக்காம பண்ணாட பாட்டாடா பாடுற. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. ஹலோ டெஸ்டிங், ஹலோ செக் செக் செக், ஹலோ செக் செக் செக், ஹலோ. என்ன மணிபாரதி, போலாமா? இப்போ வெயில் ஜாஸ்தியா இருக்கு, வெயில் தாழ்ந்தோன்னு சாயந்தரம் போலாம் சார். அவர் என்ன ஒயின் ஷாப்புக்கா போலாமான்னாரு, வெய்யத்தால போலாங்கிற, ரெக்கார்டிங்க்கு போலாமான்னு கேட்டாரியா? ரெடி சார், போலாம். ஒரு தடவை பல்லவி சொல்லுங்க. பல்லவி தானே? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன், துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. சபாஷ் ராஜா, சரணம் சொல்லுங்க. சுவாமியே சரணையப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணையப்பா. என்ன கன்னிசாமி பூஜை நடக்குது, நீ பாட்டுக்கு சாமியே சரணம் சொல்லிட்டு இருக்க, பாட்டுல இருக்க சரணம் சொல்லியா? முதல்ல அந்த ஆள பல்லவிய ஒழுங்கா பாட சொல்லியா, அதுக்கு பிறகு சரணம் சொல்றேன். யோ மணிபாரதி, அதான் சொல்றாருல, பாடி காட்டியா? உன்னைய பாட்டு பாடி காட்ட சொன்னா உன்னோட ஊழ பாடியா காட்ட சொன்னாங்க, மரியாதையா பாட்டு பாடியா? ஐயாவை இன்னொரு தடவை பாடி காட்ட சொல்லுங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன், துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. சபாஷ் ராஜா, நல்லா இருந்தது. நல்லா இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ பாடு. யார பார்த்து அசிங்கமா பேசுற? உன்னை பாடுன்னு தாயா சொன்னேன். பாரு, மறுபடியும் அசிங்கமா பேசுறான். ரெக்கார்டிங் கேன்சல், நான் கிளம்புறேன். பாடுறதுக்கு வக்கல எப்படி சமாளிக்கிறேன் பாரு. டேய், அவனை பிடிச்சு பாடாங்கடா. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன், துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. ஆமா, இந்த நேரத்துல இவர் யாருக்கு போன் பண்றாரு? தற்சமயம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு அப்பால் உள்ளார். யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு அவளுக்கு எத்தனை நாள் தொடர்பு? கௌரி, அது ரெக்கார்டிங். ஓ, உங்க ரெக்கார்டிங் தியேட்டர்ல கோரஸ் பாடுற பொண்ணா? அசிங்கமா உங்களுக்கு? வீட்டுல சும்மா இருக்கமே தான் கிழிஞ்ச பேண்ட போட்டிருக்கேன், இதுல என்ன அசிங்கம் இருக்கு? சும்மா மழுப்பாதீங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய வாடிக்கையாளர்னு சொன்னாலே அவளுக்கு உங்களுக்கும் வாடிக்கையாவே தொடர்பு இருக்கா? என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். హలో ఆంటీ, ఏంటా గురు ఫోన్ లో మాట్లాడుతున్నావు? అలో చెప్తారు కాకినాడ క్యాన్సర్ అని చెప్పురా. ఏంట్రా ఎందుకు నవ్వుతున్నావే? ఒక్కరితకు శోభ ரொம்ப இடுக்கமா இருந்தது, அதான் நவுத்துனா. ఏంటి గురించి ఎదిడి కక 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 కనిచిరిగా? నువ్వు బాగా కామెడీ చేస్తారా, అందుకే నా సిరిచే. ఏంటా నీ సంగతి? அப்படியே தூக்கி போட்டுமதி மேட்ச் பாத்தியா நினைக்கட்ட. நான் இந்த மேட்ச் எல்லாம் பாக்குறது இல்லப்பா. கையில என்ன கலர் பிளவுஸ் கிடைக்குதோ அதை எடுத்து போட்டுக்கிறது అంతే. அட இளவரச எருமாடு, உன் ஜாக்கெட் மேட்சிங்க கேட்ட நாடு இந்த பாத்தியான்னு கேட்டேன். నువ్వు ఆడినదే చూసేనే. సావు గుతుల డబ్బుకు డబ్బా డబ్బుకు డబ్బా డబ్బుకు డబ్బా నాన్ని. என்ன ஆண்டி, நான் வந்ததுல இருந்து 7
பேசிக்கி நிக்கிற? நார்மல்டா, வாரம் வாரம் நீ தான் ஏடா கூடமா பேசுற, நாங்களாம் ஏடா கூடமா பேசுறோம். ஜனங்க கேட்க சிரிக்க மாட்டாங்களா? ஏன் சித்தாவு கௌரி? அப்படியே பேட் எடுத்து வாய் மேல போட்டாங்க. நான் ஊராட்சியில பேப்பர்ல போட்டுக்கிறேன்னு சொல்ல வந்தா நீ ஏடா கூடமா ஏதோ பேசி நிக்கிற? ஏன்டா நூவா 100 அடிச்ச? இவன் என்ன கிரிக்கெட்ல 100 அடிச்சான்? நேத்து அப்துல்லா பையன் 100 போட்டு ஒடி அடி நடிச்சுட்டு 100 அடிச்சுன்னு பெருசா பீத்திக்கிறான். கௌரி, என்ன பத்தி இவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சிருக்கிறிய? கிரிக்கெட்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சாரி, எனக்கு கிரிக்கெட்ட சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கௌரிக்கு என்ன பத்தி சரியா தெரியல. மைக் ஜாக்சன் இன்னைக்கு கிரிக்கெட்ல பெரிய ஆளா இருக்கிறார்னா அதுக்கு காரணமே நான் தாண்டி. ஏன்டி மைக் டைசனா? அவர் பாக்ஸர் இல்ல? முதல்ல பாக்ஸர் தான் வச்சிருந்தாரு, அத வித்துட்டு பல்சர் வாங்கிட்டாரு. இந்த நாட்டு கிரிக்கெட்ட பத்தி ஒண்ணுமே தெரியல. இதுக்கு ஒரு பேண்ட்லோ ஷர்ட்லோ கண்ணாடிலோ தொப்பிலோ 100 போட்ட அந்தே. ஐயோ அம்மா, உங்க சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அந்த டிவில பாருங்க, மணிபாரதி. ஹாய், நான் தான் உங்க மணிபாரதி. நான் எப்பவுமே இந்த கட்டம் போட்ட லுங்கியை தான் கட்டுவேன். ஏன்னா வெய்ய காலத்துல இத மடிச்சு கட்டினா சும்மா கும்முன்னு காத்துரும். எதிரில கடங்கார வந்தா இந்த லுங்கியை இப்படி போத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இந்த லுங்கியை கட்டிக்கிட்டு டீ கடைக்கு போனீங்கன்னா ஐயோ லுங்கி கட்டு வந்த அதனால மணிப்பை சேர்த்துருவாங்க டீ கடைக்காரன் ஏமாத்திடலாம். அதனால் உடனே வாங்குவீர் கட்டப்பட்ட லுங்கி, கட்டப்பட்ட லுங்கி, கட்டப்பட்ட லுங்கி. அம்மா, எனக்கு அது வேணும். நீக்கு புத்தில எது பொட்டப்பிள்ள உனக்கு எதுக்கு நீ லுங்கி? எனக்கு லுங்கி இல்லம்மா, லுங்கி கட்டின ஆளு வேணும். அடடடடடா, இப்படி தெரிஞ்சிருந்தா நானும் லுங்கி கட்டு வந்திருப்பேன். நாடா இறந்து போச்சுன்னு அந்த கர்மாந்தத்தை வீட்லயே போட்டு வந்துட்டேன். ஒரே கொக்கா லுங்கில ஏதுடா நாடா? எனக்கு தெரியாதா? எங்க ஆயா எத்தனை வாங்கி வச்சிருக்குது. ஏ பண்ணடா, அது பாவாடை. பாவாடைக்கும் லுங்கிக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியல. நீ எல்லாம் என் பொண்ணை வச்சு என்னடா பண்ண போற? பொண்ணே இங்க வா. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. எடா பட்டி, சாட்சிக்கு கூப்பிடுறவங்க உண்ட அப்பன் சித்தப்பன் பெரியப்பனை கூப்பிடுறா. எதுக்குடா எந்த குருவாயூரப்பனை சாட்சிக்கு கூப்பிடுற? நான் இங்க சாட்சி கூப்பிட்டேன், நேர தானே கூப்பிட்டா. வள்ளிய கோமடி ஆக்கும். ഈ കോമഡി എനിക്ക് ഓട്ടോമാറ്റിക്കായി വരും. என்ன அறந்த குட்டி ആ ഗുരുവായൂർ യാനക്കുട്ടി